கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடு கேட்ட வினாவுக்கான விட இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? தேவன் ஏன் மனம் மாறுவதில்லை? இதுக்கான பதில், மனம் மாற அவர் மனிதன் அல்ல. சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? மனிதனுடைய வழியை தாறுமாறாக்குவது என்ன? இதுக்கான பதிலை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சரியான பதிலை நாளைக்கான வீடியோவில் சொல்றேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கலடையும். A person's own folly leads to their ruin, yet their heart breaks against the Lord. Proverbs 19:3. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ரவீன்ற இளைஞன் அவன் கிராமத்துல ரொம்பவே திறமையானவனா இருந்தானா. அவனுக்கு அன்பான பெற்றோர்கள், நல்ல நண்பர்கள், நல்ல எதிர்காலம் அமைக்க பல வாய்ப்புகள் இருந்துதான். ஆனா ரவி யாருடைய அறிவுரையும் கேட்கலையா. பணத்தை வீணா செலவழித்தானா, படிப்பை அலட்சியப்படுத்தினானா, தவறுகளை மறைக்க பொய்களும் சொன்னானா. அவனுடைய பெற்றோர் எச்சரித்தாலும் எனக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லுவானா. காலம் செல்லுச்சான். ரவியின் தவறான முடிவுகள் அவனோட வாழ்க்கையை மெதுவா கெடுத்துதான். தேர்வுல தோல்வி அடைந்தானா. நண்பர்கள் அவனை நம்பாம விட்டாங்களா. சிறிய வேலை கூட அவனுக்கு கிடைக்கலையா. ஆனா அவனுடைய தவறுகளை உணர்வதற்கு பதிலாக ரவி தேவனை குறை சொல்ல ஆரம்பித்தானா. ஒரு மாலை நேரம் வீட்டின் வெளியே தனியா உட்காந்து கொண்டு, ஏன் ஏசப்பா எனக்கு இப்படி செய்யறாரு, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கோபமா கூறினானா. அப்ப அருகில ஒரு வயதானவர் வந்து சொன்னாரா, ரவி, சில நேரங்கள்ல நம்ம செய்யற தவறுகளால வரும் பிரச்சனைகளுக்கு கூட தேவனை தான் குறை சொல்றோம். தேவன் உனக்கு அறிவையும் நல்லவர்களையும் நல்ல வாய்ப்புகளையும் கொடுத்தார். ஆனா சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் சொல்லிட்டு சொன்னாரா. அந்த வார்த்தைகள் ரவினோட இதயத்தை தொட்டுதான். தன்னோட வாழ்க்கையை கெடுத்தது அவனோட முட்டாள்தனமான செயல்தான்றத அவன் உணர்ந்தானா. அந்த இரவு ரவி மனம் திரும்பி தேவனோட ஜெபித்தானா. அதுக்கப்புறம் அவன் பொறுமையுடனும் நேர்மையுடனும் வாழ தொடங்கினானா. மெதுவா தேவன் அவனோட வாழ்க்கையை மீண்டும் ஆசீர்வதித்தாரா. நம்மளுடைய தவறுகளால பிரச்சனைகள் வந்தாலும் தேவனை குறை சொல்லாம நம்ம திருத்தி கொண்டு அவருடைய ஞானத்தில் நடந்தா எல்லாமே கண்டிப்பா நல்லபடியா நடக்கும்.